ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் நியூமராலஜி ஆராய்ச்சியாளர். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லோசோ கிரிட்ல வந்து முதல் வீடியோவில் பார்த்தோம். முதல் வீடியோவில் வந்து பிறவி எண் விதி எண் கண்டுபிடிக்கிறதுபடி அந்த லோசோ கிரிட் மெத்தடில் வந்து நம்பர்களை வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரையும் வந்து நம்ம ஃபில் பண்ணுறது அந்த கட்டத்தில் அப்படிங்கிறத பார்த்தோம். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா என்னென்ன பலன்கள் இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு நம்ம டேட்டா பர்த்தில் என்ன இருக்குது, நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கொடுக்கப்படலை, கொடுக்கப்படாத விஷயத்தை நம்ம எப்படி பெறுறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். சரியா? லோசோ கிரிட்ல முதல்ல பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ரோ இருக்கு இல்லையா, 4, 5, 6 இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் லைன் சொல்கிறாங்க. கோல்டன் லைன் உங்களுடைய டேட்டா பர்த்தில் 4, 5, 6 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சுனாலே விதி என்னாக இருக்கலாம், பிறவி என்ன இருக்கலாம், இல்லை டேட்டா பர்த்லேயே வந்திருக்கலாம். 4, 5, 6 நம்பர் ஏதோ ஒரு விதத்தில் வந்துருச்சுனாலே நீங்கள் இந்த உலகத்தில் விஐபி அப்படிங்கிறது நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். விஐபி அப்படிங்கிறது இந்த 4, 5, 6 அப்படிங்கிறது. சரியா? இது வந்து கோல்டன் லைன் சொல்கிறாங்க இந்த 4, 5, 6 அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 8 இந்த அடுத்தது வந்து 2, 5, 8ங்கிறது சில்வர் லைன் சொல்கிறாங்க. இவங்களும் விஐபி ஃபஸ்ட்டு கேட்டகரி, இவங்க வந்து செகண்ட் கேட்டகரி. 2, 5, 8 இருக்கிறவங்க இந்த செகண்ட் கேட்டகரி. இவங்களுக்கு எல்லாமே எல்லா வித நன்மைகளும் ப்ராஸ்பரிட்டியும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த 4, 5, 6க்கும் 2, 5, 8ம் லைனாக இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது உங்களோட டேட்டா பர்த்தில் நீங்களே வந்து நம்மளுக்கு 4, 5, 6 இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 2, 5, 8 இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டுருச்சு. உங்களுடைய டேட்டா பர்த்தை எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கொடுக்கப்படலை அப்படிங்கிறத. இப்போ வந்து இந்த காலங்களுக்கு வந்து என்னென்ன பலன்கள்ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு சில இது விட்டுருந்துச்சு. ஆல்ரெடி முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில கட்டங்களை விட்டுருந்துச்சு. இப்போது உங்களுக்கான பலன்கள் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இப்போது ஒருத்தருக்கு வந்து 492 இந்த மேல் வரிசை மட்டும் இருக்குன்னா அவங்களுக்கு ஹெட்டுன்னு சொல்கிறோம். ஹெட்டுன்னா அவங்க வந்து அதிகமான தலைமை பண்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தலைமையான விஷயங்கள் செய்கிறது, எங்கே போனாலும் தலைமை தாங்கிறது, அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. இந்த 492 அப்படின்னு மேல் வரிசையில் இருக்கிறதுக்கு ஹெட் லைன் அப்படிங்கிறது பேர். அவங்க எங்கே போனாலும் ஒரு தலைமை பண்போட ஒரு ஜட்ஜின்னு சொல்லுவோம்ல, ஒரு எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த 492 அப்படிங்கிற ஒரு வரிசையில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 357 அப்படிங்கிறது ஹார்ட். இவங்களாம் உணர்வுபூர்வமானவர்கள், அதிகமாக வந்து இறக்க குணம் கொண்டவங்க. இவங்கள்ட்ட வந்து யாராவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் மாரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சஞ்சலப்படுவாங்க, அதுக்காக ஆறுதல் சொல்லுவாங்க, அதுக்காக இறக்கப்படுவாங்க. வாழ்க்கையில் இவங்களாம் கஷ்டப்படுறாங்களே, இவங்களை எப்படி நம்ம வந்து சரி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மனசில் வந்து ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும். இது வந்து ஹார்ட், உணவுபூர்வமாக இதயபூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் 357 அப்படிங்கிற ஹெட்டில் இருக்கும்போது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 816 அப்படிங்கிற கேட்டகரி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து டீல் பண்ணுறவங்க. நீங்கள் என்ன தான் கதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. எந்த சுச்சுவேஷனும் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். 816 அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் லைனு. சரியா? இந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேல் வரிசையெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த வரிசை பார்க்க போகிறோம், கீழ் வரிசையில். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தாட்ஸ் 4, 3, 8ங்களாம் தாட்ஸ் ஓரியன்டட். இப்போவே இவங்க புத்திகளை ஓடிக்கிட்டே இருக்கும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு புத்திகளை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி புத்திகளை ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஆக்ஷன் பண்ணுவோம். அதை அடுத்து பார்க்க போகிறோம். 4, 3, 8ங்கிறது தாட்ஸ் ஓரியன்டாகவே எப்பயுமே யோசனையிலே இருப்பாங்க. இதை செய்யலாம், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், யோசனையிலே போயிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 951ங்கிறது வில் பவர். சரியா? வில் பவர் எந்த விஷயத்தையும் செஞ்சு முடிக்கணுங்கிற வெறியில் இருப்பாங்க, செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த வில் பவர் இருக்கிறவங்க மனதுக்குள்ளே அந்த கொழுந்து விட்டு எரியும் இந்த நெருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, எப்பயுமே வந்து நம்ம முடிக்கணும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு அந்த வில் பவரில் இருக்கக்கூடியவர் 951ங்கிறவங்க. அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா முடிச்சிருவாங்க, வில் பவர் அப்படிங்கிறது இருக்கிறதால. இதே நம்ம குழந்தைகளாவோ இல்லை கணவன் மனைவிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கான்ட்டு. அடுத்தது 276 இவங்க தான் ஆக்ஷன் ஓரியன்ட். இவங்ககிட்டலாம் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா உடனே செய்யணும், அடுத்தது என்னன்னு இந்த ஆக்ஷன் ஓரியன்ட்டில் போயிட்டே இருப்பாங்க, செஞ்சிடணும். அவங்களுக்கு இந்த 276 பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்டு, உடனே செய்யணும், ஆக்ஷனில் இறங்கிடணும். இவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த 438 கூட தாட்ஸ் லெவலில் தான் இருப்பாங்க, ஆக்ஷனில் இறங்க மாட்டாங்க. இந்த 276ங்கிறது ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க.
உடனே செய்யணும் உடனே செய்யணும் உடனே செய்யணும். என்ன காரியம் இருந்தாலும் சரி அந்த விஷயத்த கொண்டு வந்துட்டாங்கன்னா உடனே செஞ்சிடணுங்கிறபடி 276 அப்படிங்கிறவங்க வந்துருவாங்க. சரியா? உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு ஹெட் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை ஹார்ட் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை ப்ராக்டிகல் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கா, அல்லது வில் பவர் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை ஆக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் எப்படி அது கால்குலேஷன் பண்ணி எப்படி வந்து ஃபில் பண்ணணுங்கிறத. நீங்கள் உங்களுக்கான இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு தாட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் பவரு, ஆக்ஷன், ஹார்ட்டு, ஹெட்டு, ப்ராக்டிக்கல், இதில் எது உங்களுக்கு விடுபட்டிருக்கு, எது விடுபடலை, எது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான அடுத்தடுத்த ரெமிடியில் நீங்கள் எதை சரி பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? இது அற்புதமான விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இது எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரெமிடியும் அடுத்த வீடியோவில் வரப்போகுது. சரிங்களா? இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கருத்தில் கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.